நேற்று ஞாயிற்றுக்கிழமை சக்சஸ்ஃபுல்லி 9வது தடவை புடவை கட்டிட்டு நிதியமைச்சர் அவர்கள் வந்து ஒரு பட்ஜெட் வந்துச்சுன்னா நியூஸ் பேப்பர்ல என்ன நியூஸ் போடுவானுங்க, இந்த துறைக்கு இவ்வளவு வந்திருக்குது, இந்த மாநிலத்துக்கு இவ்வளவு கிடைச்சிருக்குது, இதனால வந்து இதெல்லாம் நடக்கும், இது மாதிரி தானே போடுவாங்க. தினத்தந்தியில போட்டிருக்கான். ஏன்னா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை இந்த பட்ஜெட்டை பத்தி. அதனால அவன் என்ன பண்ணியிருக்கான்னா 2019 ஒவ்வொரு வருஷமும் இந்த பொம்பளை வந்து என்னென்ன புடவை கட்டின்னு வந்திருக்காங்க, அது எந்த ஊர் புடவை, அது என்னென்ன கலர் புடவை, போச்சம்பள்ளி புடவையா, இந்த புடவையா, மாருதி சுசுகி காரில் வந்து பட்ஜெட் தாக்கல் செய்து ஒரிசால ஏதோ தயாரிக்கிற புடவையா, காஞ்சிபுரம் புடவை தவிர்த்து மீதி எல்லா ஊர் புடவையும் காஞ்சிபுரம் இந்த தடவை காஞ்சிபுரமா. ஓகே, இது என்ன கல்லழகர் வந்து மேலே ஏறப்போ, அதாவது இதுல காமிப்பாங்க கல்லழகரை ஆத்துல இறங்குறப்போ, அப்போ வந்து கல்லழகர் என்ன ட்ரெஸ் போட்டுருந்தாருன்னு சொல்லிட்டு இப்போ பக்தர்கள்லாம் கேட்பாங்களாம். பச்சை கலர்ல போட்டுருந்தாருன்னா இந்த வருஷம் வந்து நல்லா மழை பெய்யணுவாங்களாம், மஞ்சள் கலர்ல போட்டுருந்தாருன்னா வேற ஒரு இதுவான். அது மாதிரி இந்த அம்மா வந்து எந்தெந்த கலர் புடவை கட்டிட்டு வந்துருக்காங்க அப்படின்னு அவங்க என்ன கலர் புடவை கட்டினாலும் தமிழ்நாட்டிற்கு அதே மாதிரி சுதந்திர நாள் குடியரசு நாள்லாம் வந்துடக்கூடாது. மோடி என்ன கோட்டு போட்டிருந்தாரு, என்ன தலைப்பாகை கட்டியிருந்தார், ஒரு வாட்டி வந்து அவர் ஞாபகம் இருக்குதா, ரெட் இண்டியன்ஸ் மாதிரி ஒரு தொப்பியெல்லாம் போட்டுன்னு வந்து உட்காந்துருந்தா கூத்துலாம் கூட நடந்தது. அந்த மாதிரி ஒவ்வொரு பட்ஜெட்டுக்கும் இந்த அம்மா என்ன புடவை கட்டிட்டு வருதுங்கிறது தான் ஊடகத்தில் விவாதமாக இருக்கிறது. அப்போனா இந்த ஊடக லட்சணம் எப்படி இருக்குது, பட்ஜெட் லட்சணத்தை விடுங்க. அடுத்ததா சரி, தேர்தல் வருது, நம்ம கூட பயந்தோம் ஏதாவது நல்லது இல்லது செஞ்சிருவாங்களா அப்படின்னு. நம்ம பயந்த மாதிரி ஒண்ணுமே நடக்கவே நடக்காது. திருக்குறளையும் திருவள்ளுவரையுமே வந்து பயன்படுத்தாத மாண்புமிகு வருங்கால பாரத பிரதமர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு ஆனின் ரோஸ் சார்பாக ஒரு போஸ்ட். இப்போ இந்த பட்ஜெட்ல ஒண்ணுமே அறிவிக்கல. தமிழ்நாடு 2 இடத்துல வருது. ஒண்ணு வந்து சரணாலயம் அறிவிக்கிறோம் அப்படின்றது ஒண்ணு, இன்னொன்னு ஆந்திரா கேரளாங்கன்னா வந்து மைன் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறோம் அப்படின்னு. இதுல மட்டும்தான் தமிழ்நாடு. மற்றபடி இந்த கீழடி அருங்காட்சியகத்துக்கு அப்புறம் ஆதிச்சநல்லூர் பத்தி அந்த அறிவிப்பு எதுவுமே இல்லை. புதுசா கோயம்புத்தூருக்கு மெட்ரோ வரும், மதுரைக்கு மெட்ரோ வரணும், எந்த அறிவிப்பு. கோயம்புத்தூர்காரங்களுக்கும் மதுரைக்காரங்களும் மெட்ரோ எதுக்குன்னு கேட்டவனுங்க இல்ல. இந்த அந்த அம்மா பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருக்க முடியாது. முன்னமே வந்து வேலுமணி முதல்ல ஜவாத் ஆயிட்டாரு. வாழ்த்துக்கள் அம்மா, உங்களை போல ஒரு அம்மா உண்டா, நீங்கள் தான் வருங்கால அம்மான்ற ரேஞ்சுக்கு. ஆச்சரியமான விஷயம், அன்புமணி இந்த பட்ஜெட்ல ஒண்ணும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இதோட ஒண்ணும் புரியல. இதோட பயப்படுற மாதிரியான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, தேமுதிக அன்னியார் வந்து இந்த பட்ஜெட் ஒண்ணுமே இல்லைன்னு இருக்காங்க. அதுதான் நமக்கு பட்ஜெட்டே போடலன்னா கூட பட்ஜெட்டை வந்து பாராட்டுறவங்க ஒண்ணும் இல்லைன்றாங்க. காத்து கீத்து திசை மாதிரி அடிக்குதா என்னன்னு தெரியல, நம்ம பக்கமா இருந்தா அடிக்குதா என்னன்னு தெரியல. சரி விடுங்க. அடுத்ததா இந்த சுகாதாரத்துறையா இருக்கட்டும், கல்வியா இருக்கட்டும், கல்விக்கு வந்து வெறும் 2% ஒதுக்கி இருக்காங்க ஓவரால் பட்ஜெட்ல. நம்ம வந்து 54 கோடி ரூபாய் 54,000 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கி இருக்கோம் ஸ்டேட்டா. இப்போ ஸ்டேட்ல வந்து இவ்வளவு ஒதுக்குறாங்க, நீ 2% தான் கொடுக்குற. அப்படின்றப்போ நீ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மாநிலத்துல வந்து எதையா குடிச்சிட்டு போடான்னு தான் சொல்ல வேண்டியது. குடிச்சிட்டு போடா. இன்னொன்னு, நீ எதுக்கு வந்து 2% ஒதுக்கிட்டு நீ அதை வந்து கன்கரண்ட் லிஸ்ட்ல வச்சிருக்க, விட்டுரு, ஸ்டேட் லிஸ்ட்ல விட்டுரு. பொது அது ஒன்றும் புரியல எனக்கு. ஒதுக்குறதே 2%. இவங்க ஏதோ செஸ் கிஸ்ன்னு வாங்குறாங்கல்ல, கல்விக்கும் போகுது இல்ல, நம்ம கிட்ட வாங்குற பர்சன்டேஜ் அதிகமா இருக்கும் போல இருக்கு. ஆமா, மீதி பணத்தெல்லாம் என்னடா பண்றீங்க, என்ன பண்ண ஒன்னும் புரியல. அடுத்ததா வம்படியா வந்து மகாத்மா காந்தி உள்ள பேரை வந்து விபிஜி ராமா என்னமோ ஒரு ராம், வாயில நுழையாத பேரை தான் இவனுங்க விற்பானுங்க. அந்த வந்து என்னன்னு கேட்டா என்னன்னு சொல்லுவாங்க. அந்த ராம் பேர்ல வந்து அறிவிச்சாங்க. அந்த ராம் பேர்ல அறிவிச்சு 100 நாள் இருக்கிறத வந்து 125 நாள் ஆக்க போறோம்ன்றாங்க. சராசரியா வேலைகளே வந்து 50 முதல் 55 நாள் தான் வந்து கொடுக்கப்படுது. ஏன்னா வந்து இவன் போதுமான நிதியை ஒதுக்கல. 2024 86,000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. இப்ப வெறும் 95,000 தான் ஒதுக்கி இருக்காங்க. 180 கோடி மக்கள் தொகை கொண்ட ஒரு நாட்டுக்கு 100 நாள் வேலை வாய்ப்புக்கு இவ்வளவுதான் ஒதுக்குறாங்கன்னா, வெறும் வெறும் போன வருஷம் 86,000 55 நாளைக்கு 125 நாள்னு சொல்லிட்டு நீ 96,000 ஒதுக்குற. வெறும் 10,000 கோடி தான் இன்க்ரீஸ் பண்ணி எவ்வளவு பேருக்கு வேலை கொடுக்க முடியும்? இது அப்ப நீ 125 சொன்னது யாருக்கு நாம சாத்துறீங்க? முன்னாடி 15 லட்சம் கோடி ரூபாய் ஒவ்வொரு அக்கௌண்ட்ல போடுவோம்னு சொன்ன மாதிரி தான் இவங்க பண்ணிருக்காங்க. இது ஒரு நியாயம். இத வந்து யாரும் கேக்குறது இல்ல. இப்ப எடப்பாடி பழனிசாமி வந்து 125னா என்ன, நான் 150 நாள் கொடுக்குறேன்னாரு. கொடுப்பாரு நல்லா. நம்ம சிஎம் 200 சீட்டு ஜெயிப்போம்னு சொன்னா நாங்க 210 சீட்ல நாங்க ஜெயிப்போம். 210 தொகுதி பேரை சொல்லு பாப்போம் வரிசையா. நம்ம சிஎம் 200 சீட்டுன்னு சொல்றாருன்னா 2024 210 சீட்டு டிஎம்கே வந்து ஜெயிச்சிருக்கு. இவருக்கு ஆட்சி மீது நம்பிக்கை இருக்கிறது.
இந்த ஆட்சி வந்து கொள்கை ரீதியாக தீட்டிய திட்டங்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது. அந்த திட்டங்கள் ஒழுங்காக செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. இவ்வளவு பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு. இதையெல்லாம் தாண்டி எதிர்கட்சிகளுடைய லட்சணம் என்னங்கிறதே மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. இல்ல சிஎம் அதை வச்சுதான் ஒரு 200 தன்னம்பிக்கை இல்ல சொல்றேன் ப்ரூவ் பண்ணிட்டு சொல்றாரு. 2024 பாராளுமன்ற தேர்தல்ல சட்டமன்றத்தா பிரிச்சோம் அப்படின்னா 211 சீட்டு டிஎம்கே ஜெயிச்சிருக்கு. 11 சீட்டை விட்டுட்டு நாங்க அதுல 200 சீட்டு ஜெயிப்போம். கிட்டத்தட்ட அதே நம்பர் தான் சொல்லுது. இப்போ சரி இதுக்கே வருவோம். இப்ப இத வந்து எனக்கு இது வேணும் கூட கேட்கறதுக்கு வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து ஒரு நாக்கு வர மாட்டேங்குது. சரணாகதி அடைஞ்ச பாதம் பாடியாதான் வந்து இருக்காரு. இந்த லட்சணத்துல வேற வந்து இதுல ஏத்த இறக்கமா வேற பேசுறது. இந்த லட்சணத்துல சிஎம்க்கு வந்து கை தூக்க முடியுமா, கால் தூக்க முடியும், உனக்கு ஏதாவது வாயில வரப்போகுது. நேத்து வந்து அவர் பையனோட வீடியோ எல்லாம் பாக்குறோம். டெப்டி சிஎம் எங்க அப்பாவை சொல்றிய, உன் பையன் என்னால குனிஞ்சு முட்டிய தொட முடியும், உன் பையனால முடியுமான்னு கேட்டா பாடி ஷேமிங்கா இருக்காது. பாடி ஷேமிங் சொல்லாதீங்க, அது வேற ஏதாவது அதிமுக புரிஞ்சுக்க போறான். அவனுக்கு நம்ம சொல்ற பாடி ஷேமிங்னா கூட என்னன்னு புரியாது. அவன் அதை ஆபாசமா எடுத்துப்பான். சரி, பட்ஜெட் முடிஞ்சிருச்சு. 2 நாளா மிக சுவாரஸ்யமா இருக்கிறது வந்து இஸ்ரேல்ல மோடி அவர்களை ஆடாமல் ஆடுகிறேன் பாட்டு ஜெயலலிதா வருஷனா மோடியை பண்ணதா வந்து காங்கிரஸ் குற்றம் சாட்டுகிறது. அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல வந்து மோடி ஒரு பேர் அடிபடுதுங்கிறாங்க. சுப்பிரமணிய சாமியும் அதை அக்னாலேஜ் பண்ணி பேசியிருக்காரு. எங்க பார்த்தாலும் மோடி மோடி மோடின்னு வந்து ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் போட்டு பாக்குறோம். எல்லாத்துலயும் மோடி இருக்கு. அப்படி என்னதான் பண்ணாரு அவர் டான்ஸ் ஆடினாராம். ஆடாமல் ஆடுகிறேன் பாட்டு காரணம் மாதிரியான்னு தெரியல. இன்னைக்கு காலையில பார்த்தா திடீர்னு ட்ரம்ப் ஏதோ சொன்னதா பேப்பர்ல படிச்சேன். இனிமேல் வந்து ஈரான்ல இருந்து கூட இவங்க வந்து கச்சா எண்ணெய் வாங்க போறாங்க. வெனிசுலால இருந்து வாங்க போறாங்க. வெனிசுலா நாங்க எடுத்துக்கிட்டோம், அதனால வெனிசுலால இருந்தா இனிமேல் இந்தியாவுக்கு வரப்போகுதுன்னு சொல்றாப்ல. எதுக்கு இந்த மானம் கிட்ட போடப்பு? இல்ல நீ கம்மியா கொடுக்குறாங்கன்னு ரஷ்யா கிட்ட போன, உனக்கு வரி வீச்சான், 50% வரி வீச்சான். அதுக்கு பிறகு வரி வீச்சிட்டான்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம ஈரான் கிட்ட போனேன். இப்ப ஈரான் கிட்டயும் அவன் வாங்க போறதில்ல, எங்க கிட்டதான் வாங்க போறான்னு அவன் சொல்றான். உன் வாயில வரமாட்டேன். அதாவது எடப்பாடிய முதலமைச்சர் வேட்பாளரா எடப்பாடியோ அதிமுகவோ சொல்லல, அமித்ஷா தான் சொல்றாரு. அதாவது எடப்பாடிக்கு அமித்ஷா எப்படியோ மோடிக்கு ட்ரம்ப், அவ்வளவுதான். இதுதான் மேட்டர். அடுத்ததா நீட்டு சம்பந்தமான ஒரு மோசடி 2-3 இந்த ஒரு 10 நாட்கள்ல நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, மேனேஜ்மெண்ட் சீட்டு, மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்து உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்க என்ஆர்ஐயா வந்து அப்ளை பண்ணுங்க அப்படின்னு. இப்ப என்ஆர்ஐயா அப்ளை பண்றது வந்து நீங்க அப்ராட்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை, இல்ல உங்க அப்பா அப்ராட்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்க அத்தை, பாட்டி, மாமா, மச்சான், பெரியம்மா யார் இருந்தாலும் உங்களுக்கு என்ஆர்ஐ கோட்டா வந்து எலிஜிபிள். இப்படின்னு இருக்கப்போ 800க்கு மேல வந்து என்ஆர்ஐ சீட்ல வந்து ஆக்குபை பண்றாங்க. அந்த சீட்ல அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு சீட்டுக்கு வருஷத்துக்கு 4 கோடி, டொனேஷனா 4 கோடி. நீட் எல்லாம் வந்து நிஜமாவே புரியல. என்ஆர்ஐகளுக்கு எதுக்கு கோட்டா கொடுக்கணும்? அது இப்படியே கொடுக்கணும். இல்ல, இங்க இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட பழங்குடியினருக்கு, பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்குறதே உனக்கு குறையுதுன்னு சொல்றீங்க. என்ஆர்ஐகளுக்கு எதுக்கு இங்க ரிசர்வேஷன்? 4 கோடி 8 கோடி ரூபா. 4 கோடி 5 வருஷம் 20 கோடி பிளஸ் இந்த 4 கோடி 24 கோடி ரூபா ஒரு டாக்டருக்கு ஸ்பெண்ட் பண்றாங்க. பல பேர் இங்க சீட்டு கிடைக்காமயே வெளிநாடுகள்ல போய் படிக்கிறான். வெளிநாடுகள்ல இருந்து இங்க வந்து படிக்கிறதுக்கு, வெளிநாட்டுல இருந்து இங்க வரணும்னு இங்க இருந்துகிட்டே என்ஆர்ஐ வாங்கிட்டு படிக்கிறாங்க. இன்னொரு வந்து உத்தரப்பிரதேசல 2 தடவை எக்ஸாம் எழுதி வேலை வாய்ப்பு கிடைக்கலன்னு காலை வெட்டி ஆம்பிடேட் பண்ணிட்டு மாற்றுத்திறனாளி கோட்டால வந்து இது பண்ணியிருக்காரு. இதையெல்லாம் வந்து நீட்டை சுத்தம், நீட்டு வந்து மெரிட்டு, நீட்டு வந்தா நாங்க காசெல்லாம் ஒழிச்சிருவோம். இந்த இழவையெல்லாம் என்னையாவது இந்தியாவுல பண்ணி தொலை, தமிழ்நாட்டை விட்டு. நாங்க கேட்கறது நீட்டு வேணும் வேணாங்கிறதுலாம் கிடையாது. அதுவும் தமிழ்நாட்டுக்கு வேணாம், அவ்வளவுதான். தமிழ்நாட்டுல அரசு கல்லூரிகளுக்கு வேண்டாம், நீ பிரைவேட்ல என்னமோ பண்ணிக்கோ, எங்கேயா பண்ணிக்கோ. உத்தரப்பிரதேசல அவன் காலையாவது வெட்டிக்கிறான், எதையாவது வெட்டிக்கிறான், வெட்டிக்கிட்டு போட்டோம், அவன் எதையாவது பண்ணிட்டு போட்டோம். தமிழ்நாட்டுக்கு வேணாம். இந்த கர்மம் எல்லாம் கேட்கறதுக்கே காதுல ஒரு மாதிரி இல்ல. எடப்பாடி எல்லா நாளும் வந்து நாங்க 11 காலேஜ் கொண்டு வந்துட்டோம், ஏன் திமுக எதுவும் கொண்டு வரல அப்படின்னு கேக்குறாருல. 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு, வாயில நீட்ட சுருவத்துக்கு தாண்டா அதை கொண்டு வந்தாங்க. அந்த அது ஒண்ணு. இன்னொன்னு 3000 சீட்டு வந்து ஒத்துக்கிட்டு தான் நீ வந்து நீட்டை ஒத்துக்கிட்ட. இன்னொன்னு 2022 இருந்து நம்முடைய முதலமைச்சர் வந்து 6 மாவட்டத்துக்கு, ராணிப்பேட்டை, புதுசா அறிவிச்ச மாவட்டத்துக்கெல்லாம் மருத்துவக் கல்லூரி கேட்கிறப்ப ஒன்றிய அரசு தரதே இல்லை. நம்மளா நினைச்சு நம்ம கட்டி
கட்டிக்க முடியாது. இப்போ ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்னா தமிழ்நாடு அரசே நினைச்சு கட்டிக்கலாம். ஏன்னா அது அண்ணா யூனிவர்சிட்டி கீழே மெடிக்கல் சர்வீஸ் வந்து ஆல் இந்தியா லெவல், ஆல் இந்தியா இல்ல, அவங்க ஒப்புதல் கிடைக்கணும். மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி வரணும் அப்படிங்கிறது வந்து கலைஞர் 2011 மார்ச் மாசம் எடுத்த நிலைப்பாடு. அதனாலதான் இத்தனை மாவட்டத்துக்கு வந்திருக்கு. இன்னொன்னு, ஒன்றிய அரசோட சுகாதாரத்துறை என்ன சொல்றான்னா, 1,00,000 பேருக்கு 100 டாக்டர் இருந்தா போதும், அதுக்கு மேல இருக்க. அதெல்லாம் நீ ஏன் சொல்ற? அப்போ ஒரு டாக்டர்னா 10,000 பேரையா பார்க்க முடியும்? என்னங்க டாக்டரா வேற ஏதாவது வாயில எல்லாம் வருதுங்க இவனுங்க, மனசாட்சியா இல்லாம பேசுறாங்க. இப்படி எல்லாம் சொல்லி காலம் தட்டி இன்னமும் 2022 அப்ளை பண்ணது 25 ஆச்சு, இன்னமும் வரல. திருப்பி டாக்டர் பத்தலைங்க. தமிழ்நாட்டுல வந்து இவ்வளவு டாக்டர் இருக்காங்க. இந்தியாவிலே அதிகமான டாக்டர்கள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு தான் இருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற சுகாதார கட்டமைப்புல ஒரு 10% கூட மற்ற மாநிலங்கள் நெருங்க கூட முடியல. அப்படியான ஒரு சூழல் இருக்கும்போது இங்கே நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறப்ப ஒரு டாக்டர் இல்லை, அவர் நாளைக்கு வருவார், நாளன்னைக்கு வருவாருன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கும்போது 1,00,000 பேருக்கு ஒரு டாக்டர் இருந்தால் போதும்னு ஒருத்தன் வாய் கூசாமல் சொல்கிறானா, அவனால எதை கொண்டு அடிக்கிறதுன்னு புரியல. சரி, தமிழ்நாடு நாசமாக போகணும்ட்டு ஒன்றிய அரசும் நடக்குது. அதை தாரவாக்குறதுக்கு எடப்பாடியும் தயாரா இருக்கா. ஆமா, இது போன்ற ஆள்காட்டிகளை தமிழ்நாடு மக்கள் எப்போது முதலமைச்சரா இருந்தாலும் நஷ்டம், நம்மளுக்கு எதிர்கட்சி தலைவரா இருந்தாலும் நஷ்டம். அவனை வச்சுட்டு என்னதான் பண்றதுன்னே புரிய மாட்டேங்குது. அதான் இப்போ அடுத்ததா இன்று வந்து 3வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது தாவேகா. தற்குறிகள் வெட்டி கழகம் அப்படின்னா சொல்லாதீங்க, ஆச்சரியக்குறி. டாக்டர் கொஞ்சம் பாரா இல்லையா? ஆச்சரியக்குறி, மடக்கு ஊதிகள் இப்படிதான் சொல்லணும். அவனுங்களை ஆச்சரியக்குறி, மடக்கு ஊதிகள் அப்படிதான் சொல்லணும். அவங்க 3 வருஷத்துல எத்தனை தடவை கேரியரோட உச்சத்துல 3 வருஷத்துல எத்தனை முறை போனானுங்க? பிஜேபி எத்தனை தடவை எதிர்த்திருக்காங்கன்னா 3 தடவை தான். ஒண்ணு வந்து அந்த ஃபர்ஸ்ட் மாநாட்டுல என்னன்னு எதிர்த்தானுங்க. அதான் சொல்றேன், பிஜேபி எதிர்த்தாங்கன்னு மொட்டையா சொல்றீங்களா? இன்னும் எதிர்த்தாங்க. அதான் சொல்றேன். 3வது ஃபர்ஸ்ட் தடவை வந்து கொள்கை எதிரின்னு. அவனுக்கு என்ன கொள்கை, உனக்கு என்ன கொள்கை, அத சொல்லு. சொல்றேன் லக்கி, ஒரு நிமிஷம். ஃபர்ஸ்ட் கொள்கை எதிரி. 2வது ஊரே சொல்லி முடிச்ச அப்புறம் நீட் எதிர்த்த. ஊரே சொல்லி முடிச்ச அப்புறம் ஒரே நாடு ஒரே தேர்தல் எடுத்த. மற்ற எல்லாத்துலயும் டீலிமிட்டேஷனா இருக்கட்டும், காஸ்ட் சென்சஸா இருக்கட்டும், ஒன்றிய அரசு செய்ய வேண்டியதுக்கெல்லாம் நீ எங்க வாய வச்ச? நீ வாய வைக்கல. இல்ல, நீ பிஜேபிய வாய வைக்கல, எங்க வச்ச? வேற எங்க வச்சிட்டு இருந்த? எங்க சொன்னா நல்லா இருக்காது. அறிவாளத்தை வச்ச நீ. இதோ போறேன்னு ஒரு மீம் இருக்குல்ல, நீங்க அந்த ரோட்டுக்கு வரீங்களா? சரி, இதோ போறேன் கடிக்க அப்படின்னு ஒரு மீம் சுத்துது இப்ப. கஞ்சா கருப்பு படத்தை போட்டு நெஞ்ச கடிக்க அப்படின்னு இருக்கு. கரெக்டா? சில விஷயங்களை நம்ம வந்து பூடகமா தான் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா நம்ம ஆபாசமா பேசக்கூடாதுல்ல, போடக்கூடாதுல்ல. இப்படியாக உன்னுடைய வண்டவாளங்கள் இருக்கு. நீ கட்சி ஆரம்பிச்சப்ப உன் பின்னாடி சரி அம்பேத்கர் பெரியார் எல்லாம் இருக்காரு அப்படின்ட்டு ஒரு யங் மைண்டு, ஓரளவு லெஃப்டா ரேடிகலா திங்க் பண்ணக்கூடிய பசங்க வந்து உன்கிட்ட வந்தாங்க. நீ அவங்களை எல்லாம் தற்கொலைகளாக செய்து விட்டாய். இல்ல தற்கொலை, நீ ஏன்டா இங்க வரண்டு நீ திருப்பி இங்கேயே அனுப்பிச்சு விட்ட? இவ்வளவு நாளா தற்கூரியா இருந்த, இந்த சின்ன வந்ததுக்கு பிறகு மனக்கூதி ஆயிட்டீங்க. அதான் அதுல வேற உன்னால வந்து யார் நல்லா இருக்காங்க அப்படின்னா ஒருத்தன் தான். புஷி ஆனந்த் கூட நிம்மதியா இல்லைங்க. நீங்கதான் சொல்ல முடியும். புஷி ஆனந்த் தான் ஓட விட்ட. உன்னால ஒருத்தன் நல்லா இருக்குன்னா சாட்டை துரைமுருகன் மட்டும்தான். ஆமா, வேற எவனும் கிடையாது. சீமான் வந்து அந்த இந்த குட்டிச்சாத்தான ஏவி விடுவாப்ல, ஊசிய குத்தி போய் அவனை கடிச்சிட்டு வா அப்படின்னு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காப்ல. உன்னால நல்லா இருக்கிறவன் சரி நல்லா இருந்துட்டு போட்டோம். அடுத்ததா இந்த ராஜ்மோகன் நேத்து தென்காசியில, முந்தா நாள் நேத்து தான், ஏன் விஜய் இன்டர்வியூ கொடுக்க மாட்டேங்கிறாருன்னா, நான் விஜய், இவர் விஜய், அவர் விஜய், இவர் விஜய், நான் பைத்தியம், நீ பைத்தியம் அப்படிங்கிற மாதிரி. என்னடா கைய தூக்கு, ஒத்துக்கோ நீயும் பைத்தியம் தான் அப்படின்ட்டு பேட்டி எடுக்கிறவே நீங்களும் விஜய்ன்னு இருக்கலாம். பேட்டி எடுக்கிற ஒரு கேள்வி கேட்கணும். கரூர் சம்பவத்துக்கு சிபிஐ விசாரணைக்கு போறவங்கலாம் கூப்பிடுறாங்களே, உன்னை ஏண்டா கூட மாட்டாங்க, அதுக்கு கூட நீ ஒருத்தர் இல்லையா அப்படின்னு கேட்டுதான் நியாயமா இருந்திருக்கும். அப்புறம் அருண்ராஜ் அவங்கிட்ட வந்து ஏன் விஜய் பிரஸ் மீட் கொடுக்க மாட்டேங்கிற, முதலமைச்சர் எப்ப முதலமைச்சர் தான் அருண்ராஜ் பெரிய அரவிந்த் கெஜ்ரிவால், அவன் அந்த மாதிரிதான் இருக்கான் அப்படின்னு நினைச்சுக்கிறாப்ல மனசுல. முதலமைச்சர் எப்ப கொடுக்குறாரோ அப்ப முதலமைச்சர் தான் எப்பவும் கொடுத்துட்டு இருக்காரு. முதலமைச்சர் தான் எப்ப கொடுத்துட்டு இருக்காரு, இதுக்கு மேல எப்ப கொடுக்கணுமா முதலமைச்சர் பேட்டி? இவங்க என்ன நினைக்கிறாங்க, சிஎம்மும் டிசிஎம்மும் இவங்க பேரை சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அது வந்து வாய்ப்பு இல்லை. ஏன்னா முதலமைச்சரா பனையூர்ல இருக்கிறாரு, முதலமைச்சரா கரூர்ல போய் 41 பேரை போட்டு தள்ளிட்டு வந்தாரு. உலக வரலாற்றிலே நீங்க எல்லாம் பத்திரிகையாளரா வேலை செஞ்சேன்னு சொல்றதுக்கே அவமானமான ஒரு சம்பவம் வந்து வெள்ளிக்கிழமை நடந்திருக்கு. NDTV ராகுல் கன்வால் போய் பாத்துருக்காங்க. கட்சியில பார்த்தா ஏன் ராகுல் கன்வால் இப்படி ஒரு மடக்கு ஊதியாக இருக்கிறார் அப்படின்னு பார்த்தா, பேக மாட்டிட்டு போவாப்ல ஒரு பத்திரிகையாளர், அவருடைய குருவே அவரு தானா? புரிகிறது.
பேக் ஜேர்னலிஸ்டும். ஆமா, நாங்க போய் பார்த்தோம், பேட்டி எடுத்தோம். ஆனா அந்த பேட்டியை துரதிருஷ்டவசமாக ஒளிபரப்ப முடியவில்லை. ஒளிபரப்பக்கூடிய அளவுக்கு அந்த பேட்டியில ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. கேமராவனா ஆஃப் பண்ணாதான் நான் பேசுவேன், இன்டர்வியூ கொடுப்பேன் இருப்பார் போல. அப்படிதான் சொல்லியிருக்காரு. இப்ப என்னன்னா அவனே ஒரு டிவி காரங்க கேமரா ஆஃப் பண்ணிட்டு இன்டர்வியூ எடுறான்னா என்னங்க அர்த்தம்? இது புரியல, எனக்கும் புரியல. அடுத்ததா வந்து ரீசெண்டா அவருடைய கொள்கை தலைவர்ல கலைஞரையும் சேர்த்திருக்கான். ஆமா, கலைஞர் என்னுடைய ரோல் மாடல் அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. ஒரு மாதம் பிரச்சனைனா உண்மையை சொல்லட்டுங்களா, கலைஞர் வந்து எல்லாருக்குமே ரோல் மாடலா தான் இருக்க முடியும். இவனுக்கு எழுதி கொடுக்குறாங்கல்ல, அவனுங்க இது நாள் வரைக்கும் கலைஞரை பத்தி எழுதி கொடுத்ததே கிடையாது. இவன் அன்னைக்குதான் மனசுல இருந்து பேசியிருக்கிறான். கையில வந்து பிட் நோட்டீஸ் இல்லாம அன்னைக்குதான் அவன் பேசியிருக்கான். அவன் மனசு அறியாமையே வந்துடுச்சு. ஏன்னா ஜெயலலிதாவே சொல்லியிருக்கு, ஆனானப்பட்ட ஜெயலலிதாவே கலைஞருடைய தமிழ் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இல்ல இன்னும் கொஞ்சம் விட்டா அடுத்து வந்து நம்மளுடைய டெப்டி சிஎம் பேர் வரையும் சொல்லிடுவோம். சிஎம் பேர் டெப்டி சிஎம் பேரையும் இவனை வச்சு படம் எல்லாம் எடுத்தார்ல. எப்படி 27 ரெட் ஜெயின்ட்ல படம் நினைக்கிறேன் பாப்போம். அடுத்ததா பூக்கி சீனிவாசன் இருக்காருல்ல, திண்டுக்கல் சீனிவாசன், நல்லா கலையார் பாருங்க, ரொம்ப பிடிக்கும். ஏன் அந்த கட்சியே ஒரு ஜாலியான கட்சிங்க. எடப்பாடி தாங்க இருக்கிறதுலே. திண்டுக்கல்ல சீனிவாசன், மதுரையில செல்லூர், சென்னைக்கு ஜெயக்குமார், அந்த சைடு குங்கு சைடுல தான் இப்படி ஜாலியா ஒண்ணு மாட்ட மாட்டேங்குது. போக்கி சீனிவாசன் என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்மள அந்த தம்பி திட்டுது, திமுக திட்டுது, பாஜக மட்டும் திட்டலையே, சிபிஐ ரைடு விட்டுருவாங்கன்னு அந்த தம்பிக்கு பயம் போல அப்படின்னு கேட்டிருக்கு. எடப்பாடி மட்டும் அப்படியே திட்டி கிழிச்சிட்டாரா பாஜக? நீதான் கிழிச்சிட்டியா? அவர் ரொம்ப நல்லவர், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐயா சாமி கையெழுத்து கும்புறேன், நாங்க அம்மாவை பார்க்கவே இல்லை, எங்களை இப்படி பொய் சொல்லிட்டாங்கன்னு சொன்ன முத ஆன்மா. எவ்வளவோ பேர் என்னென்னவோ சொன்னாங்க. அம்மாவை பார்த்தீங்களான்னு கேட்டா, அம்மாவை பார்த்தவர்களே பார்த்தோம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னாங்க. அப்புறம் இன்னொருத்தர் வந்து அம்மாவுக்கு மருத்துவம் பாக்குறவங்கள பார்த்தோம்னு சொன்னாங்களே. சொன்னாங்க அம்மா இட்லி சாப்பிட்டாருன்னு சொன்னாங்க. அம்மா ஜூஸ் தான் குடிச்சாருன்னு சொல்லிட்டு டிடிவி தினகரன் ஆர்கே நகர்ல அப்போ ஒரு இது ஒண்ணு வந்துச்சு தெரியுங்களா, ஞாபகம் இருக்கா? போட்டோ கிடையாது, ஒரு சின்ன வீடியோ கிளிப்புங்க, பரிதாபமா இருந்துச்சுங்க அந்த வீடியோ கிளிப்பை பாக்குறப்ப. அதாவது அதே ஆர்கே நகர்ல மாஃபா பாண்டியராஜன் ஒரு வேலை பார்த்தாங்க பாத்தீங்களா, அந்த அம்மா மாதிரி, அந்த அம்மா செத்து போன புணத்தோட சிலை மாதிரி. எவனாவது புணத்துக்கு சிலை வைப்பானடா? அதிமுககாரன் வச்சான் ஒரு புணத்தோட சிலையை வச்சு, அதை வச்சு தெருவா அவன் ஓட்டு கேட்கிறப்போ டிடிவி தினகரன் என்ன பண்ணி விட்டாப்ல, அந்த அம்மா வந்து ரொம்ப மரண படுக்கையில் இருக்கக்கூடிய ஒரு வீடியோ. அது அந்த மாதிரியான ஒரு வீடியோ நம்ம ட்விட்டர்ல போட்டா கூட அந்த ஏதோ ஒரு காரணம் சொல்லி நீக்கிடுவான், ஃபிளாக் பண்றது. அதாவது என்ன சொல்லுவான், மரண படுக்கையில் இருப்பவர்களே காமிக்க மாட்டான். ட்விட்டர் எதையோ காமிக்கிறவன் அவனே கூட அந்த வீடியோவை காமிக்க மாட்டான். அப்படிப்பட்ட ஒரு வீடியோவை போட்டு டிடிவி தினகரன் வந்து ஜெயிச்சாரு. அந்த கட்சி வந்து அப்படிப்பட்ட ஒரு கட்சியாக தான் அது இருக்குது. அந்த கட்சியில சில நல்லவர்கள், நல்ல உள்ளங்கள். ஆமா, திண்டுக்கல் சீனிவாசன் இருக்கிறாரு, நம்மளுடைய ஜெயக்குமார் மாதிரி, செல்லூர் ராஜு இருக்கிறாரு. இது போன்ற ஆட்களை வந்து அங்கே ஒரு கொஞ்சமான திராவிட. இப்போ உடனே வந்து நம்ம வந்து ஜெயக்குமார்ட்ட காசு வாங்குவோம், செல்லூர் ராஜ் மலர்ந்த தாமரைகள்னு சொல்லலாம். யாரும் எங்களை நம்பி காசு வாங்கிட்டாங்க. இன்னொன்னு இந்த அம்மா போறப்போ சொன்னானுங்க பாத்தீங்களா, இந்த தமிழிசை எங்கேயோ ஃபங்க்ஷனுக்கு போறப்ப ஏடின்னு கேக்குறாங்க, அக்கா இரட்டை இலை மலர்ந்தே தீரும்னு. டே, இலை மலராதுரா, இலை துளிர்க்கும். இவங்களுக்கு நம்ம தமிழ் கூட சொல்லி கொடுக்கணும் போல இருக்குது. பூதானா மலரும், இலை வந்து துளிர்க்கும் அப்படின்னு சொல்லணும். இப்படி இதெல்லாம் எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, நேத்து இவங்க எல்லாம் சொல்றது இவங்க எதிர்கட்சியா இருக்கிறானுங்க அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். அதாவது கோவை சத்தியனும் அந்த கட்சியில கோவை சத்தியனும் எடப்பாடி பழனிசாமியும் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. ஜெயக்குமார் அநியாயமா இருக்குது சொல்லுங்க. இல்ல சொல்றேன், ஜெயக்குமார், செல்லூர் ராஜு இவங்க எல்லாம் ஃபீல்ட் ஒர்க்கரா இருந்துட்டு இவங்க ஒரு ஸ்டார். திருப்பரங்குன்றத்துல ஏற்கனவே இருக்கிற நடைமுறை தொடரணும்னு செல்லூர் ராஜும் ஜெயக்குமாரும் சொல்றாங்க. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவன் கேட்கறத இன்னொரு இடத்துல விளக்க சொன்னா ஏத்த வேண்டியதானங்கிறான். யாரு? கோவை சத்தியன். நேத்து யானைக்கு என்ன நாமத்தை போட்டா என்னடா, பட்டைய போட்டா என்னடா, அதுக்கு எதுக்கு அடிச்சுக்கிறீங்க? அதுக்கு எதுக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போறீங்க? சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஒரு நீதிபதியை ஏன் இதுக்கு அனுப்புறீங்க? வேற வேலை இல்லையா? இதெல்லாம் ஒரு நாட்டுல இத வந்து ஒரு 100 வருஷமா பண்ணி கிடக்குறானுங்க. அப்படி இருக்கும்போது திருப்பரங்குன்றத்துல ஒரு மத அமைதி கிடக்கூடிய ஒரு விஷயமாக அது நீதிமன்ற தீர்ப்பே வந்தாலும் கூட அந்த மாவட்டத்துல சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய கலெக்டரும் எஸ்பியும் என்ன முடிவு எடுக்க முடியும்? அவங்க தான் பிரதானமா முடிவு எடுக்கக்கூடியவங்க. அன்னைக்கே அயோத்தியில இருந்த எஸ்பி ஒரு முடிவை எடுத்திருந்தானா நாடு எப்படி இருந்திருக்கும்? அன்னைக்கே அங்க இருக்கக்கூடிய ஒரு கலெக்டர் ஒரு உறுதியான ஒரு முடிவை எடுத்திருந்தானா இந்த நாடு எப்படி இருந்திருக்கும்? அதுக்கு பிறகு ஒரு ரத்த ஆறு ஓடிச்சு இல்ல, 6 மாநிலங்கள்ல ஆட்சி கலைக்கப்படக்கூடிய அளவுக்கு பல்லாயிரக்கணக்கானோர் அந்த வன்முறை தீயில வந்து கருகினாங்களே.
அது போன்ற ஒரு நிலைமை தமிழ்நாட்டுக்கு வரணுமா? நீ வந்து ஆட்சிக்குவா வரலடா போ, அப்படியே இது மாதிரி வந்து மக்களெல்லாம் சாவடிச்சு தான் அந்த பதவிக்கு நீ வரணும்னு தூக்கி உன் கையில் கொடுத்துட்டு போயிடுவாங்க இவங்க. மீண்டும் இன்னொரு பூமரில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.